அனைவருக்கும் காலை வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இன்று தினமொரு நிகழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் என்றுமே அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம், எப்பொழுதுமே யாருக்கும் தலை வணங்காத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் பஞ்ச பாண்டவர்களில் அர்ஜுனர் பிறந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்னாவே எதுக்குமே ஆளுமை திறன் கொண்ட நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த உத்திர நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டில் செல்வ செழிப்பு பேரு புகழ் கண்டிப்பாகவே பார்த்தோன்னா உயர்ந்து தான் இருக்குமே தவிர தாழ்ந்து இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போவுமே என்னென்ன தன்னுடைய எப்போவுமே அந்த குணங்கள் பார்த்தோன்னா அதிகாரம் பெற்ற குணங்களாக இருக்கும். எது செய்தாலும் முன்னாடி இருப்பாங்க. எந்த ஒரு வேலை செய்கிறதுனாலும் முன்னாடி இருந்து செய்யக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. அதே போல் யாருக்குமே பார்த்தோன்னா தலை வணங்கி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படாது. என்றைக்குமே நான் தான் அப்படின்ற ஒரு தலைகணம் அவங்களுக்கு என்றைக்குமே பிறவிலே இருக்கும். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்ட நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த உத்திர நட்சத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எவ்வளோ தான் பலசாலியாக இருந்து என்ன தான் அடக்கி ஆள்ற திறமை இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் இல்லையா? அப்போது அது மாதிரி என்னென்ன பிரச்சனைலாம் அவங்களுக்கு வரும் வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல் அதிகமாக திரும்ப திரும்ப சூடாகிறது, இந்த கண் பிரச்சனைகள், அது மாதிரி பார்த்தோன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் வல்லவனுக்கும் வழுக்கப்பாறை உண்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த உத்திர நட்சத்திரம் பிறக்கிறவங்க இந்த கண் பிரச்சனை வர்றது, எலும்பு தேய்மானம் ஏற்படுறது, நரம்பு பிரச்சனை ஏற்படுறது, உடல் அடிக்கடி சூடாகிறது, இது மாதிரியான சூழ்நிலை பார்த்தோன்னா நிறைய அவங்க அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க எப்போவுமே வணங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா துர்கா தேவியை வணங்கிட்டு வர்றதுனால மிகப்பெரிய ஒரு யோகத்துக்கு, ஏன்னா அந்த அம்மான்றது யோகத்தையும் வீரத்துக்காகவே பார்த்தோன்னா படைக்கப்பட்ட பார்த்தோன்னா அவதாரம் எடுக்கப்பட்ட ஒரு தெய்வம் தான் துர்க்கை அம்மன். அந்த துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறதுனால அவங்களுடைய வீரமுமாக இருக்கட்டும், அவங்களுடைய பார்த்தோன்னா சுயமரியாதை எங்கேயுமே விட்டு கொடுக்காத ஒரு நட்சத்திரக்காரங்க தான் அந்த உத்திர நட்சத்திரம். அப்போது அந்த சுயமரியாதை அதிகரிக்கணும் அப்படின்னாவோ, தைரியத்தை அதிகரிக்கணும்னாவோ, யாருக்காகவும் தலை வணங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் கொண்டவளாக இருக்கணும் அப்படின்னாவோ துர்காதேவி வழிபாடு செய்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை அவங்களால அடைய முடியும். அந்த துர்க்கை அம்மன் பார்த்திங்கன்னா எந்த இதுலையுமே இந்த எருமைக்கடா மேலே நின்றுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டிருக்கும். அந்த தெய்வம் பார்த்தோன்னா எந்த சூழ்நிலைக்குமே பார்த்தோன்னா நம்முடைய சரியான முறையில் சரியான நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட தெய்வமாக அந்த துர்க்கை அம்மன் நமக்கு அருள் பாலிச்சுட்டு வராங்க. அதே போல் நின்றுட்டு இருக்கும் பெருமாள் பார்த்துருக்கேன். சில பேர் சயன கோலத்தில் படுத்திருப்பார். சில இடத்துல பார்த்தோன்னா பெருமாள் நின்றுட்டு இருப்பார். அது மாதிரி நின்றுட்டு இருக்கிற பெருமாளை நம்ம பிரார்த்தனை செய்கிறதுனால பல வகைகளில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் நமக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த தினமுக நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்க, அடுத்தது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பங்குனி உத்திரம் அப்படின்ற அந்த பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரம் அன்று உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்போ சாமி நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தான் தெய்வத்தை வணங்கிட்டு வந்தாலும், என்ன தான் தான தர்மங்கள் செய்தாலும் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய முடியும். அப்போ அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒன்று பௌர்ணமி நாள் அன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அதே போல் பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அன்று நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது மூலியமாக நீங்கள் குலதெய்வத்துடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சி அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வரதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். சரிங்க, இப்போ நான் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் கும்பிட்றேன். எனக்கு ஒவ்வொரு மனிதனாக பிறந்தால் உங்களுக்கு சிக்கல் பிரச்சனை ஒன்று வராமலாம் இருக்காது. அப்படி வருது அப்படின்னா நான் எந்தெந்த நாள் எனக்கு சிக்கல் பிரச்சனை வரக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மௌனமாக இருப்பீங்க, நிறைய ஏமாற்றத்தை கொடுக்கும், கோபம் அதிகமாக வரும். அன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய விரயமாகும், வீண் பழியெல்லாம் உங்கள் மேலே விழுறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இந்த 3 நட்சத்திர நாளில் பார்த்திங்கன்னா எது செஞ்சாலும் உங்கள் மேலே கெட்ட பேர், அவமானம் ஏற்படுத்துறது, தலைகுனிவு ஏற்படுறது, பணம் விரயமாகிறது, இது மாதிரியான சூழ்நிலை அந்த 3 நட்சத்திர நாளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது
அந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று நம்ம எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் அமைதியான முறையில் நாவடக்கம் இருந்தாலே போதுமானது. அன்றைக்கி நம்ம அந்த நட்சத்திரத்தை ஜெயிக்க நம்மளால் முடியும். அப்போது அந்த 3 நட்சத்திரம் வருதுன்னு பார்த்துக்கோங்களேன், பூராடம், சித்திரை, விசாகம் இந்த 3 நட்சத்திர நாள் என்றைக்கெல்லாம் வருதோ அன்றைக்கு நாள் நம்ம எந்த ஒரு செயல்பாடுகளும் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னாவே அன்றைக்கி நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் ஆகக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க, நான் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராஜ பெருமாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப தரிசனம் பண்ணுறதுனாலையோ, அவருக்கு அபிஷேகத்துக்கான பொருள் வாங்கி கொடுக்குறதுனாலையோ, அவருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 3 நாளைக்கு ஒரு டைமோ மாதத்தில் 5 டைமோ அது போல் நாட்களில் அவரை வழிபாடு செய்கிறதுனாலையோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து சகல விதமான செல்வங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளாகி அதில் எந்த விதத்துலையுமே நீங்கள் குறைவில்லாத செல்வமும் நிறைந்த ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும் அப்படின்ட்டு சொல்லி இன்று இந்த தினம் ஒரு நிகழ்ச்சியை இதோடு நிவர்த்தி செய்து கொள்கின்றேன். நன்றி.